என்ன விளையாடுறியா? இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொலையா 15 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். அதை வாங்கிட்டு திரும்பவும் என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது தாஸ். என்ன கீழே ஏதோ குரல் கேக்குது? இங்க பாரு தாஸ், அதான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சுல்ல. இதுக்கப்புறம் என்னால உனக்கு பணம் கொடுக்க முடியாது. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு 15 லட்சத்துல முடியற விஷயமா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அதோட முடிச்சுக்கலாம் தானே சொன்னேன். அப்போ அப்படி சொன்ன. இப்போ எனக்கு எக்ஸஸா பணம் தேவைப்படுதே. யோ, நீ கேக்குறப்பெல்லாம் என்னால பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. சொலையா 15 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு மறுபடியும் வந்து மனசாட்சி இல்லாம பணம் கேட்டுட்டு இருக்க. என் தங்கச்சி கர்ப்பமாக்கிட்டு நைஸா தப்பிக்க பார்த்துட்டு நீங்க மனசாட்சி பத்தி பேசுறீங்களோ? எனக்கு தேவை இருக்கு, அதனால பணம் கேக்குறேன். அதை நீங்க குடுக்கற வரைக்கும் நான் உங்களை விட போறது இல்ல. என்ன மிரட்டுறியா? மிரட்டுறேன்னு வச்சுங்களேன். ஒரு தடவை குழந்தைய கடத்தின எனக்கு இன்னொரு தடவை உன் குழந்தைய கடத்துறது எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நான் ஒண்ணும் உங்ககிட்ட பெரிய தொகைலாம் கேட்கல. ஏதோ கை செலவுக்கு ஒரு 3 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்தா போதும். அதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். தாஸ், இப்ப அப்படிதான் சொல்லுவேன். திரும்பவும் பணம் கேட்டு என்ன தொந்தரவு பண்ணுவேன். இல்ல இல்ல, 2 லட்சம் மட்டும் கொடுங்க. இந்த தடவை உண்மையாவே முடிச்சுக்கலாம். சரி, தரேன் தாஸ். ஆனா உன் அவசரத்துக்கு என்னால கொடுக்க முடியாது. என்னால எப்ப தர முடியுமோ அப்ப தரேன். அதுக்காக ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்காதீங்க மச்சான். முடிஞ்ச அளவு சீக்கிரம் கொடுக்க பாருங்க. நான் போனை வைக்கிறேன். இவர் என்ன தாசன் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு? தாசன்னா அது சிவானிய கடத்தினவனாச்சே. அவன்கிட்ட எதுக்கு இவர் பேசணும்? ஒன்னும் புரியலையே.